வணக்கம் மேடம். எனக்கு பாத்ரூம் வால் டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. இது உப்பு கரை எதுவும் அவ்வளோக்கா படியக்கூடாது மேடம். பழைய வீட்டில் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து உப்பு கரை அதிகமாக படிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் புதுசாக வீடு கட்டி குடி போகிறோம். அதனால எங்களுக்கு உப்பு கரை எதுவும் அதிகமாக படியாத அளவுக்கு ஏதாவது பாத்ரூம் வால் டைல்ஸ் நியூ கலெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க மேடம். கண்டிப்பா மேம். நம்ம அனுஜ்ல வாட்டர் ரீப்ளான்ட் டைல்ஸ், அதாவது வெட்ரிஃபைடு பாத்ரூம்க்கு இப்போ ஸ்பெஷலாக நம்ம வெட்ரிஃபைட் டைல்ஸ் விட்டுருக்கோம் மேம். 4x2 சைஸ்ல. இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. தண்ணி தெரிச்சிச்சுன்னா இல்ல சோப்பு தண்ணியோ எது தெரிச்சாலும் முத்து மாதிரி நிற்கும். இந்த டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சும் இந்த மாதிரி டைல்ஸ்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க சாதா டைல்ஸ் செராமிக்ஸ் போடுறதோட இந்த மாதிரி வெட்ரிஃபைட் போட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. நம்ம அனுஜ் வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த மாதிரி கலெக்ஷன் வரும். டார்க் லைட்டு டிசைன் இந்த மாதிரி பேட்டர்னாவும் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சிங்கிள் டிசைன் எடுத்து லேயிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட மேட்சிங் தரையோட வந்துரும் மேம் செட்டா. இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். உங்களுக்கு சுத்தமா ஜாயிண்ட் தெரியாது. பழைய டைல்ல குட்டி குட்டி ஜாயிண்டா தெரியும். அதுல போய் அழுக்கு உட்காரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதுல அறவே வரதுக்கு வாய்ப்பு குறைவுதான்.